ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான ரோல் நம்பர், டேட்டு, டைமு, பிளேஸு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க் வந்து அஃபிஷியலாகவே வெளியாயிருச்சு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஐடி நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் நீங்கள் நார்மலாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணுவீங்களா, அதே நம்பர் தான். ஒரு 11 டிஜிட்டில் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கங்க. அதை தொடர்ந்து டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. சரியான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு இந்த இருக்குல்ல நவ் தி ரோல் நம்பர், டேட்டு, டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் அப்படி இருக்கலாம். இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் உருவாகும். அந்த பேஜ்லேயும் இப்போ போட்டிருப்பாங்க ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரியா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேற, ரோல் நம்பர் வேற. இந்த ரோல் நம்பர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற ஹால் டிக்கெட்டில் இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் உங்கள் ரோல் நம்பரை வச்சு தான் நீங்கள் எக்ஸாமில் ரிசல்ட் விடுவாங்கல்ல, அப்போ செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஏதாவது டிரைவ்லையோ எதுலையாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹால் டிக்கெட்டை கூட நீங்கள் தொலைச்சாலும் இந்த ரோல் நம்பர் இருந்தால் போதும். ஓகே. நெக்ஸ்ட் உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், அப்பாவினுடைய பெயர், அம்மாவினுடைய பெயர், உங்களுடைய எஸ்எஸ்சியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இவ்வளவும் கொடுத்துட்டு அடுத்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இவருக்கு எப்போ எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 28/2/2024. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு நாளில் இருக்கலாம். சரியா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டில் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த டேட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே. ரிப்போர்ட்டிங் டைம் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ இவருக்கு சரிங்களா, இவருக்கு காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் எக்ஸாம். ஆனால் காலையில் 7:45 இருந்து இவர் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். 7:45 ஒரு மணி நேரம் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ 8:45 போயிடணும். அதுதான் இவருக்கான டைமிங்காக இருக்கும். இதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கும். சரிங்களா? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ரிப்போர்ட்டிங் டைம் ஸ்டார்டிங் டைம் தான். அதுலேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் குயிக்காகவே போயிடுங்க. சரிங்களா? இவருக்கு எக்ஸாம் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கும் ஒவ்வொரு ஊர் கொடுத்துருப்பாங்க. சிலருக்கு சென்னைன்னு இருக்கலாம், சிலருக்கு திருச்சின்னு இருக்கலாம், இவருக்கு மதுரை இருக்கு. சரி சார், ஹால் டிக்கெட் நான் எப்போ சார் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க எக்ஸாம் டேட் இருக்குல்ல, இப்போ இவருக்கு 28ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்களா, இவர் 24ஆம் தேதியிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். 4 நாளைக்கு முன்னாடியிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த 4 நாளில் நீங்கள் எத்தனை தடவைனாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமக்கு எக்ஸாம் டேட்டும் தெரிஞ்சு போச்சு. சரியா? இந்த டேட்டை ஞாபகம் வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய எல்லாமே மோக் டெஸ்ட்டாக தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக மோக் டெஸ்ட் போடுங்க. எல்லாரையும் ஜெயிக்கலாம். கண்டிப்பாக டேப் சென்ட்ரல் சேனல்லேருந்து ஒரு பெரிய ரிசல்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கான ரீசனிங்கும் மேக்ஸ் சீரியஸும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை ரெகுலராக வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களால் சாதிக்க முடியும். நம்ம கொடுத்த விஷயங்கள்லேருந்து நிறைய ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாரும் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கு எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.